இப்போது உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, மொத்தமாக கடன் இருக்குது. இப்போ அந்த கடத்துக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவைப்படுது. எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குமா? இந்த கேள்விக்கான சரியான பதிலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 2 விதமான லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க டைரெக்டாகவும் லோன் தராங்க, உங்களுக்கு ஆப் மூலமாக லோன் தராங்க. ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருந்தாலும் பணம் கிடைக்கும். அதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பற்றியும், இந்த 2 லோன் தரக்கூடிய இந்த ஆப்புகள் யார், இவங்க எவ்வளோ லோன் தராங்க, எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், ஏற்கனவே லோன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் கம்மியாக இருக்குமா, அல்லது இந்த லோன் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்கும், அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது வச்சுக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். இது போல் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுடைய கடன் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்கும், எவ்வளோ இன்கம் இருந்தால் லோன் கிடைக்கும்னு டீட்டெயிலாக வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்னென்ன ஆஃபர் வச்சுருக்காங்க, அந்த ஆஃபர் தருது யார், அந்த ஆஃபரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு பணம் கிடைக்கும், டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2 விதமான பேங்க்கும் 2 விதமான ஆப்பும் ரொம்பவும் பிரபலமானது, நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். ஸோ டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக இருக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யார், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்பிஐ ரிசர்ச் செஞ்சு இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் பிரபலமான கம்பெனி தான் இவங்க கிட்ட பர்சனல் லோன் கிடைக்குது, பிஸ்னஸ் லோன் கிடைக்குது, ஹோம் லோன் கொடுக்குறாங்க, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனும் தராங்க. ஸோ நிறைய விதமான லோன் ஆஃபர் இவங்க வச்சுருக்காங்க. டைரெக்டாக போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஆப் மூலமாக அப்ளை பண்ணாலும் லோன் கிடைக்கும், ஃபோன் பண்ணாலும் பணம் கிடைக்கும். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்குமே குரூப் ஆஃப் கம்பெனி. இவங்க டாட்டாவில் நிறைய விதமான லோன் ஆப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க டாடா கேபிட்டல் வெல்த்னு ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஆப் தான். இந்த ஆப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் போட்டிருக்காங்க. குறிப்பாக டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு டெபிட் கன்சல்டேஷன், அந்த லோன் அடைக்கிறதுக்காக நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க. இந்த ஆப்ஷனில் கூட இவங்க லோன் தராங்க. டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, உங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க, ஓடிபி வருது. இது வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே போகிறதுக்கான விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துட்டீங்கன்னா 4 விதமான அலோஸ் கேட்குறாங்க. ஸோ லொக்கேஷன்ஸ், எஸ்எம்எஸ் வரத்துக்கு, வாட்ஸ்அப் வரத்துக்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக இந்த அலோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு அப்ளை என்ன ஒரு ஆப்ஷன் வருது. அப்படி போகும்போது நிறைய விதமான ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம பர்சனல் லோன் மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதாவது அவங்க பிஸ்னஸ் லோன் அது இது நிறைய வச்சுருக்காங்க. பர்சனல் லோன் நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளே போகும்போது அதுக்கான கேட்வே தனியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியது இருக்கும். கிளிக் டு ப்ரொசீட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ டெபிட் செய்யறதுக்காக செட்டப் இ-மேனிட்டி ஒரு ஆப்ஷனும் அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்சூரன்ஸும் இதில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இன்கேஸ் ஒரு 5 லட்ச ரூபா லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இன்சூரன்ஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த பணத்தை யார் கட்டுவா, அதனால இன்சூரன்ஸ் பர்சனல் லோனுக்குண்டான இன்சூரன்ஸும் கூட வருது. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 11% 26% வரைக்குமே போகும் சொல்கிறாங்க. அவங்க சொச்சமாக போட்டிருக்காங்க. நான் 11% ரவுண்டாக சொல்கிறேன். ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதம் 84 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்குமே 1500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. டாடா கேபிட்டல் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 2 விஷயத்துக்காக இந்த லோனை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டைரெக்டாக நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கிறாங்க. இவங்க ஓன் கம்பெனியாகவே இறங்கி லோன் தராங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், பெரிய ஒரு கம்பெனி, அதனால் கவனிக்கணும். 2வது முக்கியமான விஷயம், வட்டி நார்மலான வட்டியாக தான் இருக்கும். ரொம்ப ஹை போடுறது அல்லது கந்து வட்டி அது போலலாம் இருக்காது. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருந்தால் தான் உள்ளேயே போக முடியும். இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்குமே உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பக்காவாக இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. 2வது, ஏற்கனவே லோன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது ப்ராப்பர் இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருக்கும்.
அதாவது அது 650 700 மேட்ரு கிடையாது. உள்ள பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பக்காவாக இருக்கணும், பெனால்ட்டி எதுவும் இருக்கக்கூடாது, டியூ டேட்டாக தள்ளி எங்கேயும் கட்டியிருக்கக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் பக்காவாக இருந்துச்சுன்னா தாராளமாக டாடா கேபிட்டலில் லோன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னவலா பின்காப். பொன்னவலா பின்காப்பும் கிட்டத்தட்ட டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க. இதுக்கு இவங்க தனியாக ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பர்சனல் லோன், ப்ரீ ஓன்டு கார்டு நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் காட்டுறாங்க. மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பிறகு கண்டினியூ கொடுத்த பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபிலாம் கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் டேட்டா பர்மிஷன்ஸ் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். அங்கே கொடுத்த பிறகு 3 விதமான அளவுஸ் கேட்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணணுமா செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் லோன் தேவைப்படுதா, பர்சனல் லோன் தேவைப்படுதா, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் தேவைப்படுதா, எல்லா வித விஷயத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு லோன் வாங்குற ஐடியா இருக்குது பட் டவுட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம், அல்லது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ டேர்மினல் சப்மிட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டிங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, அதுக்கப்புறமா மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க, சேலரி பர்சன் செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுடைய லோன் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, எவ்வளோ லோன் கிடைக்கும், அதுக்கு உங்களுக்கு ஓகேவா வந்து டீட்டெயிலாக அவங்க காட்டுறாங்க. லோன் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் அவங்க தேவைப்படுதுன்னா ஸ்ட்ரைட் டு செலக்ட் லோன் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அதுபோல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐலாம் மாறி வரும். அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 50,000 5 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 16% 36% வரைக்குமே வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2.5% மேலே போக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம டாடா கேபிட்டல் பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 50,000 லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போகிறீங்க வச்சுக்கலாம், வட்டி ஒரு 16% பேர் ஆனால் வட்டி போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க வச்சுக்கலாம். ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் தனியாக போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு தான் உங்களுக்கான லோன் ஆப்ஷன் எவ்வளோ கிடைக்கும் விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் அவங்க டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருக்காங்க. 3.8 ஸ்டார் ரேட்டிங், ஒரு நார்மல் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 2 லோன் ஆப்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குது? டாடா கேபிட்டல் ஆப்லேயும் வந்து உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும், பொன்னவலாலையும் உங்களுக்கு வந்து டெபிட் கன்சல்டேஷன் கிடைக்கும். டாடா கேபிட்டல் ஆப்பில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா அதிகமான தொகை கிடைக்கும். பின்காப்பில் பொறுத்த வரைக்குமே, அதாவது பொன்னவலா பின்காப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்தாலும் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படிப்பட்டவங்க வந்து பொன்னவலா ட்ரை பண்ணலாம். கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொன்னவலா ஒரு 700க்கு 750 இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. டாடா கேபிட்டல் அப்படி கிடையாது. ஒரு 700 இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அமௌண்ட்டு கம்மியாகிடும். அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போது உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடை இருக்குது, மொத்தமாக கடை இருக்குது. இப்போ அந்த கடத்துக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவைப்படுது. எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்கம் ஒரு 50,000 இருக்குது வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 30,000 இருக்குது வச்சுக்கோங்க. அந்த 30,000 உதாரணம் 10 லட்சம் தேவைப்படுது. அது இஎம்ஐ பிரித்தாங்கன்னா எவ்வளோ உங்களால் கட்ட முடியும்னு பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது 30,000 கட்ட முடியாது, மாதம் வாங்கிட்டு 30,000, அதில் 25,000 உங்களுக்கு போச்சுன்னா வீட்டுக்கு என்ன கொண்டு போவீங்க? அதனால் அதை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுறவங்க அது இன்கம்மையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுடைய சம்பளம் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபோ அல்லது கணவனோட சேர்ந்து அவங்களோட சம்பளத்தை நீங்கள் கணக்கு காட்டி லோன் வாங்க முடியும். இதுதான் வந்து கோ அப்ளிகேட் லோன் சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பொன்னவலாலையும் வாங்க முடியும், டாடா கேபிட்டலையும் வாங்க முடியும். ஸோ கோ அப்ளிகேட் லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். பர்சனல் லோன் வாங்க முடியும். ஒருத்தரோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இன்னொருத்தர் நல்லா இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.